எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல தாங்க இருக்கும். ஓஎம்ஆர்ல ஒரு சூப்பரான ஒரு சைட்டை அப்படியே சுட சுட உங்களுக்காக கொண்டு வந்திருக்குங்க. இந்த சைட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் காலவாக்கத்துல தாங்க லொக்கேட் இருக்கு. ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளேயே இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்சில் 100 மீட்டர்ஸ்குள்ள எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் கிடையவே கிடையாது. எல்லா பிளாட்ஸுமே அவைலபிள் இருக்கு. ஒரு அருமையான சைட்டு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓஎம்ஆர் வந்து எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சோழிங்கநல்லூர் வரையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இருந்துச்சு. இப்போ அப்படியே படிப்படியாக தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியல எந்த அளவுக்கு ஒரு பிஸி டவுனாக மாறிடுச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அப்படி இருக்கும்போது அந்த கேளம்பாக்கத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் தான் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட்டை கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூலு காலேஜஸ் அப்படின்ற ஒரு அருமையான விஷயங்கள் தாங்க எல்லாமே இருக்குது. நமக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவனாடார் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா ஸ்கூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதில் நீங்கள் ஓஎம்ஆர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஃபிளாட் வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடியேறதுக்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி நீங்களே வீடு கட்டிக்கலாங்க. கேளம்பாக்கத்துலேருந்து வரும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எத்தனை மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதோடைய ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அருமையான ஒரு பட்ஜெட்டில் லேண்ட் வந்து கிடைக்க போகுது. இந்த ப்ராஜெக்டோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோம்ஸோடைய ராயல்சிங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இந்த ராயல்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்ன, இவங்க பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, எப்படி நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்க போகுது, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த ராயல்சி ப்ராஜெக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஸ்டார் ஹோம்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டார் ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார் ஹோம்ஸை நீங்கள் வந்து கேள்வி விடாமல் இருந்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராஜெக்ட் மேலே இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோம்ஸோடைய 30th ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டார் ஹோம்ஸோடைய ராயல்சி ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்துருவோங்க. எக்ஸாக்டாக இந்த ராயல்சி வந்து எங்கே லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் ரோட்ல காலவாக்கத்தில் தாங்க லொக்கேட் இருக்கு. 100 மீட்டர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டை ஸ்டார் ஹோம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேளம்பாக்கத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. திருப்போரூர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ இந்த ராயல்சி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஏக்கர்ல இவங்க பிரம்மாண்டமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எர்லி பேர்ட் ஸ்டேஜில் தாங்க இருக்கு. அதாவது இந்த சைட்டோடைய ப்ரீ லான்ச் கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்க. இந்த சைட் வந்து எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் லான்ச் ஆகுது. நம்ம ரொம்பவே எர்லி ஸ்டேஜில் தான் இந்த சைட்டை வந்து நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோங்க. மொத்தம் 4 ஏக்கர்ல 116 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 ஃபேஸா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்கே பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. நம்ம எர்லி ஸ்டேஜில் நம்ம தான் எக்ஸ்க்ளூசிவா வீடியோ பண்றதுனால நமக்கு எல்லா ஃபேஸிங்லையுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. நீங்க எல்லாமே விருப்பப்படுற மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்லையும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. கார்னர் பிளாட்ஸ்மே இங்க அவைலபிள் இருக்கிறது ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த ராயல்சியில இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு அம்யூனிட்டிஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த 4 ஏக்கருக்குமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி காம்பவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட்ல பிளாக் டாப் தார் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. ரோடோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் 24 ஃபீட்ல நல்ல வைடான பிளாக் டாப் தார் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல நமக்கு கேட்டு கொடுக்க போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 24/7 செக்யூரிட்டியுமே வரப்போகுதுங்க. சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு சிசிடிவி கேமராவும் கொடுக்க போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு இபியுமே வந்துருதுங்க. கிரவுண்ட் லெவல் வாட்டருங்க. இந்த ஏரியால 35 ஃபீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல போர்ட்டபிள் வாட்டருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருங்க. இப்போ நம்ம இந்த ராயல்சியில இருந்து நமக்கு இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. நம்ம எங்க இடம் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன் வந்து நமக்கு இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபியூச்சர்ல அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அப்ரிசியேஷனும் ப்ராஃபிட்டும் எப்படி வரும் அப்படின்றத நம்ம ஈஸியா வந்து கணக்கு போட்டுக்க முடியுங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ராயல்சியில இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளேயே இருக்கிறது ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு கேளம்பாக்கத்துல இருந்து இந்த சைடு நமக்கு திருப்பூர் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ்குள்ள எங்கேயுமே வந்து நமக்கு ஆன் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேளம்பாக்கம் இன்னைக்கு தேதியில எந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒரு டெவலப்டான ஒரு லொகேஷனா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் அந்த சரௌண்டிங் 1 by 1 வந்து டெவலப் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு. அடுத்த ஃபோக்கஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலவாக்கம் தாங்க. கேளம்பாக்கத்துல மிஸ் பண்ணவங்க இப்போ காலவாக்கத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற ஒரு டேக்லைன் தான் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ல நமக்கு ரோட்லாம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ கரண்டா வந்து பிரசன்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குங்க. நம்ம ஜிஎஸ்டி ரோடு வந்து எந்த அளவுக்கு ஒரு வேகமா வளர்ந்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுமே பிரசன்ட்ல ரொம்பவே பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்குங்க. அடுத்த ஃபோக்கஸே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேளம்பாக்கம் டு திருப்பூர் ரோடு தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மிடில் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா
ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் கொடுக்குற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, OMR அப்படின்னாவே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது ஐடி தாங்க. நமக்கு சிறுசேரி ஐடி பார்க் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அந்த ஐடி பார்க்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுசேரி ஐடி பார்க் பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெட்ரோ ஸ்டேஷனுமே வருதுங்க. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. திருப்பூர் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரொபோசல் வந்து இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மகாபலிபுரம் வரையுமே வந்து போறதுக்கு அதிகபட்சமான ஆப்ஷன் இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளேயே நம்ம ஆன் ரோட்ல இருந்து இருக்கிறதுனால நமக்கு இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருங்க. நம்ம ஒன்ஸ் கேளம்பாக்கத்துல இருந்து வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 வே இருக்குங்க. அந்த 2 வேவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா பிரிக்கலாங்க. ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரெசிடென்சியலான பகுதிங்க. லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கவர்மெண்டோடைய ப்ராப்பர்ட்டிங்க. நமக்கு அடுத்த டெவலப்மெண்ட், அதாவது இப்போ நம்ம பெருங்குடி, நம்ம சோழிங்கநல்லூர், அப்படியே கேளம்பாக்கம், சிறுசேரி இது எல்லாமே பார்த்துருப்போம். அந்த மாதிரி அடுத்த ஸ்டெச் டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்னா நமக்கு அவுட்டர் ரிங் ரோடு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோடைய ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ என்ன டெவலப்மெண்ட் வந்தாலும் நமக்கு இங்கே தான் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க. வேற இடமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல கிடையவே கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரைட் எடுத்தோம்னா செங்கல்பட்டு போக போறோங்க. லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா OMR போக போறோம். அதாவது மகாபலிபுரத்தை வந்து ரீச் பண்ண போறோங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதில் ஸ்மார்ட் சிட்டிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுத்தோடைய அப்ரிசியேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கிடைக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த சைடு கேளம்பாக்கம் வரையும் டெவலப் ஆயிடுச்சு. இந்த சைடு உங்களுக்கு செங்கல்பட்டும் ஸ்மார்ட் சிட்டியில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, மகாபலிபுரத்தையும் ஸ்மார்ட் சிட்டியில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அப்படின்றதுனால நமக்கு நம்ம மிடில் இருக்கிறதுனால நமக்கு 2 சைடோட அப்ரிசியேஷனும் தாராளமாக கிடைக்க போகுது. ஏசியாலேயே பிக்கஸ்ட் வண்டர்லா தீம் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல இல்லலூர்ல வரப்போகுதுங்க. ஒன்ஸ் அது ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு டூரிஸ்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பயங்கரமாக டெவலப் ஆகும். அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு நமக்கு இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே PVR வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த PVRமே ஓப்பன் ஆயிடுங்க. ஸோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே PVR இருக்கிறதுனால ஒரு அருமையான விஷயம் சொல்லலாம். கோவில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா திருப்பூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னையிலேருந்து எவ்வளோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூருக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பூர் முருகன் கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னும் போது நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயமா இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான செக்மெண்ட் பார்க்க போறோம். அது என்ன செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் செக்மெண்ட் தாங்க. நம்ம லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்லிட்டோம். அந்த லொகேஷன் அட்வான்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி இங்க பிரைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த ராயல்சில ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4599 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 4599க்கு இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க நீங்க ஒரு பிளாட்டா வாங்குறீங்க அப்படின்னா 33 லட்ச ரூபாயில இருந்து இங்க பிளாட் வந்து அவைலபிள் இருக்கு. இங்க கமர்ஷியல் பிளாட்ஸ்மே அவைலபிள் இருக்குங்க. நீங்க அதை பத்தி டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்க தாராளமா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது DTCP அப்ரூவ் அப்படின்றனால இங்க உங்களுக்கு எல்லா பேங்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லோனுமே ப்ரொவைட் பண்றாங்க. லோன் வந்து 80% வரையும் உங்களுக்கு லோன் கிடைக்குங்க. ஸோ உங்க கையில முன்பணமா ஒரு 10 லட்ச ரூபா இருந்தா போதும், நீங்க இந்த ராயல்சில சொந்தமா ஒரு இடம் வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம ராயல்சில இருந்து இந்த மாதிரியான ஸ்கூலு காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நம்ம சைட்டுக்கு அப்படியே அட்ஜசன்ட் காம்பவுண்ட் அமிர்தா ஸ்கூல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் டைரெக்டாக பார்க்குறீங்களே ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது வந்து சிவநாடாரோடைய ஸ்கூல் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு பக்கத்துலேயே சிவநாடார் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சிவநாடார் மெடிக்கல் காலேஜுமே வரப்போகுதுங்க, வேலம்மாள் வித்யாசம் ஸ்கூல் இருக்குது. அந்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்குங்க. நமக்கு செட்டிநாடு யூனிவர்சிட்டி இருக்குது, அதே மாதிரி தியாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் அண்ட் VIT காலேஜ் இருக்குது, அண்ட் நமக்கு இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ ஸ்கூலு காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பஞ்சமே கிடையாது. ஸோ இந்த சைட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். டிஸ்பிளேலேயே வந்து ஸ்டார் ஹோம்ஸோடைய நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சைட் விசிட் வாங்க. சைட் விசிட் வந்தால் இந்த சைட் உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.